யூஸ் பண்ணா நமக்கு காய்ச்சல் வந்துடும், அந்த அளவுக்கு நிலைமை உடல் கண்டிஷன் சரியில்லை, இப்படி ஒரு நிலையில இருக்கிறது. குளிக்கிறதுக்கு பதிலாகவும் நீங்க தயமம் செய்யலாம், ஒழு செய்யறதுக்கு பதிலாகவும் தயமம் செய்யலாம், குளிக்கிறதுக்கு பதிலாகவும் தயமம் செஞ்சுட்டு தொழுவலாம், எல்லாம் பண்ணலாம். குளிச்சால் என்னென்ன செய்யலாமோ அது எல்லாத்தையுமே நீங்க பண்ணலாம்னு இருக்கு ஹதீஸ்ல. அது எப்படி பண்றது? குளிப்புக்கு இப்படித்தான். குளிப்புக்கு எப்படி? குளிப்பு கடமையாயிடுச்சு, தண்ணி இல்ல, யூஸ் பண்ண முடியல, கையை கொண்டு என்ன செய்யறது? மண்ணில் அடிக்க வேண்டியது, ஊதி விட வேண்டியது, முகத்தை ஒரு தடவைக்க வேண்டியது, கையை தடவிக்க வேண்டியது, முடிஞ்சு போச்சு. கை உழவுதான், உழவு கூட வேண்டியது இல்ல, தடவிக்கிட்டோன்னே தயமம் செஞ்சாச்சு, குளிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்ப என்ன செய்யலாம்? குளித்தவர்கள் செய்யற காரியத்தை எல்லாம் செய்யலாம். இது இன்னைக்கு எல்லாருமே ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு சட்டம். இந்த சட்டம் பெரிய சஹாபி, ஆரம்பகால சஹாபி என்று சொல்லக்கூடிய இப்னு மசூத் மாதிரியான சஹாபாக்களுக்கு என்னஞ்சிருக்கு? தெரியாம இருந்திருக்கு பாருங்க. அதாவது இப்னு மசூத்கிட்ட வந்து அபு மூசா கேட்கிறார், அவரும் சஹாபி தான், அபு மூசல் அஷரிங்கிறவரும் சஹாபி, இப்னு மசூதும் சஹாபி. அப்ப இப்னு மசூத்கிட்ட வந்து அபு மூசா கேட்கிறாங்க, அரஐதயா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானே, அபு அப்துர் ரஹ்மான் அவருடைய பட்ட பேர் இப்னு மசூதே, இதா அஜ்னப ஃபலம் யஜிதுமா அன் கைஃப யஸ்னு, ஒருத்தனுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, தண்ணீர் கிடைக்கவில்லை, அவன் என்ன செய்யணும்? குளிப்பு கடமையாயிடுச்சு, தண்ணி கிடைக்கல, இவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு மசூத் சொல்றாங்க, லா யுஸல்லி ஹத்தா யஜிதல் மா, தண்ணி கிடைக்கிறது தொழக்கூடாது, 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் தண்ணி கிடைக்காட்டி தொழக்கூடாதுங்கிறார் அவர். உடனே இவர் அபு மூசா கேட்கிறாரு, இப்படி சொல்றீங்களே நீங்க, அம்மாருங்கிற ஒரு சஹாபி இந்த மாதிரி குளிப்பு கடமையானதுக்கா தயமம் செய்யலாம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு, அதை என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இப்னு மசூத் சொல்றாங்க, அவர் சொன்னதான் உமர் ரலியல்லாஹு மறுத்துட்டார்ல, உமர் ரலியல்லாஹு இப்போ அம்மார் சொன்னதை மறுத்துட்டாரு, பின்னாடி ஒரு சம்பவம் வருது, அவர் மறுத்துட்டார்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே அபு மூசா என்ன செய்யறாரு? மடக்கிறாரு, கைபத்த சனோபி ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்துக்கு என்ன பண்றப்ப? எந்த ஆயத்துக்கு? நீங்கள் வந்து குளிப்பு, அதாவது மலஜலம் கழித்து விட்டு வந்தால் அல்லது பெண்களோட தாம்பத்தியம் நடத்தினால் தண்ணீர் கிடைக்கவில்லையானால் நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள், தாம்பத்தியம் நடத்துவதற்கும் தயமம் செய்யலாண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான, குளிப்பு கடமையானாலும் அதற்கும் தயமம் செய்யலாம், உழுவுக்கும் தயமம் செய்யலாண்டு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு என்ன பண்ண போற? அம்மார் சொல்றது விட்டுப்பா, அல்லாஹ் சொல்றது என்ன சொல்ல போற அப்படின்னு மடக்கிறார். யாரு? இப்னு மசூதை வந்து அபு மூசல் அஷாரி அவர்கள் மடக்கிறார்கள். அப்ப இப்னு மசூத் என்ன செய்யறார் தெரியுமா? நம்ம இப்படி அனுமதி கொடுத்தோன்னு வைவேன், சின்ன குளிர் வந்தாலும் அது வந்தாலும் அவன் பாட்டு குளிக்காம தயமம் செய்ய ஆரம்பிச்சிருவான், அதுக்கு தான் நான் இல்லைங்கிறேங்கிறார். அப்ப இது சரியா? இது இவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அவரே மாட்டிக்கிட்டு குர்ஆன் ஆயத்தை தூக்கி போட்டு பதில் சொல்ல முடியல அவருக்கு. குர்ஆன் ஆயத்தை தூக்கி போட்டு இப்னு மசூத் என்ன பண்றாரு? நான் ஏன் சொன்னேன் தெரியுமா அப்படி சொல்றாரு. நானா சொல்லல, லவ் ரஹஸ்னா லஹும் ஃபீ ஹாதா, இந்த விஷயத்தில் நம்ம மக்களுக்கு சலுகை வழங்கணும் என்று சொன்னால், லௌஷக இதா பரத அலா அஹதிஹிமுல் மாவு, தண்ணீரை பயன்படுத்த முடியாம குளிர் வந்து விட்டால் எதை விட்டுடுவார், அவரே குளிக்க மாட்டாரு, அது எத்தையமோ தயமம் செஞ்சு தொழுதுருவாரு, இது வரக்கூடாது என்பதற்கு தான் நான் வந்து தொழவே கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. இதான் மார்க்கம். எப்படி செய்யணும்? அவருடைய ஆராய்ச்சியில ஒரு மிஸ்டேக் இருந்தா அல்லாஹ் மன்னிப்பா, அது வேற விஷயம். இது சரியான முறையா? அல்லாஹ் ஒன்றை அனுமதிக்கிறான், அனுமதிக்கிறது ஒரு சலுகையா அல்லாஹ் கொடுக்கறான். இவர் என்ன பண்றாரு? அல்லாஹ் அனுமதிக்க மாட்டேங்கிறார். நம்ம அனுமதி கொடுத்தோம்னா குளிர்காக வேண்டிய அவன் பாட்டுக்கு என்ன செய்வான்? தயமம் செய்ய ஆரம்பிச்சிருவான். இப்படி சொல்றது நியாயமா? இது பார்த்தாலே தெரியுது, இது இப்னு மசூதுக்கு இந்த விவரம் பத்தல, நல்லா தெரியுது. ஒண்ணு சஹாபாக்களை திட்டணும் கூடாது, பார்த்தா விவரம் பத்தலன்னு தெரியுதா இல்லையா? அல்லாஹ் ஒன்று அனுமதிக்கிறான், இவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான், இருந்தாலும் நம்ம அனுமதி கொடுத்துன்னு வைங்களேன், அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கன்னா அது அர்த்தம். அல்லாஹ் அனுமதிச்சதை மிஸ்யூஸ் பண்ற நீ யாருங்கிற தீர்மானிக்கிறது கேட்பா இல்லையா? சஹாபாக்களா இருந்தால் அப்படி கேட்க மாட்டோம். ஏதோ அவங்க நல்ல நோக்கத்தில் இருந்தாலும் செய்யறாங்க, அல்லாஹ் மன்னிப்பான். அவங்களுடைய சிறந்த அல்லாஹ் பாராட்டி சொல்றான், அவங்களுடைய தியாகத்தை எல்லாம் போட்டி இருக்கிறான், பத்ர் உஹதுல பங்கெடுத்திருக்கிறார்கள், அதுவே அவங்களுடைய தர்ஜாவை கூட்டி கொடுத்துரும். இது மாதிரி 1-2 மிஸ்டேக்கள் வருவதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்கள பிடிக்க மாட்டான், அப்படி நம்பலாமே தவிர அதை கடைப்பிடிக்கலாமா? இப்ப அதை பத்தவ கொடுப்பாங்களான்னு கேளுங்க. இப்ப போய் இந்த அஸ்ஹாபி கண்ணுஜும் சொல்லக்கூடிய ஆள்கிட்ட போய், சஹாபாக்கள் நட்சத்திரம் சொல்லக்கூடியவங்கள்ட்ட போய் இப்படி ஒரு சட்டம் சொல்லுவாங்களான்னு கேளுங்க. அதாவது குளிராக இருக்கிறது அல்ல தண்ணீர் கிடைக்கல, குளிப்பு கடமையா இருக்கிறவர்கள் தயமம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேளுங்க. செய்யலாம் பாரு. யாரு? ஷாபியும் சொல்லுவாரு, ஹனபியும் சொல்லுவாரு, மாலிக்கும் சொல்லுவாரு, ஹம்பலியும் சொல்லுவாரு, இப்ப நவீன ஷாபிகளும் சொல்லுவாங்க. என்ன செய்யலாம்? அதெல்லாம் குளிக்கிறாங்க, குளிக்கிறதுக்கு பதிலா தயமம் செய்யலாமே. அப்ப இப்னு மசூத் சொல்ல கேட்டுக்கிட்டு நீங்க பின்பற்றலாமே. அவர் சொல்ற மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கிறாருல, யார வேணாலும் பின்பற்றலாம்ல அப்படின்னு கேட்டா, அது வந்து அவரு அது அந்த ஆய்வு சரியில்லை, அது கரெக்டா இல்ல, அந்த ஆய்வு அந்த காரணம் பொருந்த சொல்றீங்களா இல்லையா?
அப்ப இது வந்து நம்மளை ஏமாத்துறதுன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள் எதை வேண்டாலும் நாங்க எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறீங்களா? இப்னு மஸ்ஊத் சஹாபி தானங்க, அவருடைய இந்த ஆர்குமெண்ட் நீங்க எடுத்துக்கிறீங்களா? இதுல வேண்டாம் எல்லா சிலைக்கும் வந்துருமே. கஸ்ர் தொழுகை கூட இவர் மாதிரி பேசினா என்ன வருது? 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுகிறதுல தொழக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன் நம்ம செலவு கொடுத்தோன்னு வைங்க, எப்பவும் 2 ஆக்கிடுவாங்க. இப்படி பேசலாமா இல்லையா? இது நமக்கு அதிகாரம் இருக்கா? அல்லாஹ் ஒன்றை சலுகை கொடுத்தான்னு சொன்னா அதை வந்து நான் கொடுக்குறேன் இப்படி சொல்றது? அல்லாஹ் கொடுத்த சலுகை கொடுத்துட வேண்டியதுதான். நிக்க முடியல உட்கார்ந்து விடலாமான்னு கேட்கிறார் ஒருத்தர். என்ன ஆள முடியாது, ஏங்க முடியாதுங்கிறியா? அதிசல இருக்குங்க, நம்ம அனுமதிச்சோன்னு வைங்களேன், சின்ன கால் வலினா உட்காந்துருவாங்க. இப்படி பேசலாம்ல? இந்த இப்னு மஸ்ஊத் ஸ்டைல்ல பேசுறா இருந்தா எல்லா சிலைக்கும் இப்படி பேசிட்டு போயிடலாம். அப்ப இது வந்து பின்பற்றாம நான் இதே மாதிரி சொன்னால், நான் இப்னு மஸ்ஊதை பின்பற்றி அப்படி செய்கிறேன் என்று நான் சொன்னால் என்ன ஏத்துக்குறீங்களா? இவங்க அங்கீகரிப்பாங்களா அந்த கருத்தை? என்ன ஓலறான்றீங்க? அப்ப அதுதான் நாங்க சொல்றோம், இப்னு மஸ்ஊத் சஹாபியா இருக்கறனால அப்படி ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வாதம் தப்பு தானே? இந்த ஆர்குமெண்ட் தப்பா இல்லையா? இப்னு மஸ்ஊத் சொன்னாலும் கூட இந்த ஆர்குமெண்ட் தப்பா இல்லையா? அதான் பாயிண்ட். அப்ப இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில் நீங்கள் பார்க்கலாம். 346வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். இந்த இப்னு மஸ்ஊத் தயமத்துக்கு சொன்ன காரணம் இருக்கு பாருங்க, புகாரி 346ல பார்க்கலாம். அதே மாதிரி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை மறுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மறுக்கிறார்னா, இந்த தயமம் செய்வதற்கு கிடையாது, குளிப்புக்கு வந்து தயமம் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப வந்து இவர் கேட்கிறார், உமருக்கு அம்மாருக்கு சண்டை வந்துருது. அம்மார் இப்படி யாசிர் என்ன பண்றாருன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாரு. உமர் அவர்களே, உங்களுக்கு ஒரு சம்பவம் நினைவு இருக்கிறதா? அம்மார் கேட்கிறாரு, உங்களுக்கு ஒரு சம்பவம் நினைவு இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை உங்களை ஒரு வேலைக்கு அனுப்பினார்கள், ஞாபகம் இருக்குதா? அவர் கேட்கிறார். என்னை உங்களை சேர்த்து ஒரு வேலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். நாங்க போனோம், நம்ம 2 பேரும் தான் போனோம். எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. குளிப்பு கடமையானவன் என்ன பண்ண, தண்ணி கிடைக்கவில்லை. நான் என்ன செஞ்ச, தயமம் செய்கிற சட்டம் எனக்கு தெரியாம மண்ணுல போட்டு பிறண்டேன். தயமம் செய்யணும்ல, தயமண்டவர் என்ன விளங்கிட்டாரு, குளிக்கிறதுக்கு தயமம் என்ன செய்யணும், முழுசா மண்ணில் போட்டு பிறலன்னு சொல்லிட்டு நான் மண்ணில போட்டு பிறண்டு விட்டு நான் என்ன தொழுதேன். தொழுது விட்டு 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தோம். நான் இந்த நடந்த சம்பவத்தை சொன்னேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ கையை அடிச்சு முகத்தை தடவிக்கிட்டா போதுமே, இதுக்காக வந்து மண்ணில போட்டு பெறல தேவையில்லையே என்று சொன்னார்களே, உங்களுக்கு தெரியாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு உமர் எடுத்து காட்டுறாரு. எடுத்து காட்டி அவங்களுக்கு யாவும் வரல. இல்ல இப்ப அப்படி யாவும் வரலையே, எப்ப போனோம் நம்ம, எப்ப நடந்துச்சுங்கிறாரு அவர். ஒரு சகாபி நடந்த சம்பவத்தை அறிவிக்கிறாரு. இவர் லேசப்பட்ட ஆள் கிடையாது. யார் அம்மா இருந்து லேசப்பட்ட ஆளா? இவரை வச்சுதான் ஒரு குரூப் சரியா தவறான்னு தீர்மானிக்கிற அளவுக்கு உள்ள ஆளு. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியாவுக்கும் சண்டை நடக்கிறது. இவர் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குரூப்ல இருக்கிறாரு அம்மார். அவர் முஆவியாவுடைய குரூப்ல உள்ளவங்க கொண்டு போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பார்த்து சொல்லுவாங்க, யா அம்மார் வைஹயா அம்மார் தக்துலுகல் ஃபயத்துல் பாகியாத், ஒரு அநியாயக்கார கூட்டத்தால் நீ கொல்லப்படுவாய்னு சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்ப ஹந்தக் போர்ல, அகல் போர்ல இவர் கல் வெட்டி கொண்டிருக்கும் பொழுது, பாறாங்களை தூக்கி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க, அம்மாரே உன்னை அநியாயக்கார கூட்டத்தினர் கொள்வார்கள் சொல்லுவாங்க. ஏன்னா சுமையாவுடைய மகன், யாசுருடைய மகன், முதல் தியாகிகள் இருக்காங்க இஸ்லாத்திற்காக, அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் உள்ளவர் அம்மார். அவர் சொல்றாரு இந்த சம்பவத்தை, போய் சொல்ல மாட்டார். இவரை வச்சுதான் இவர் அலி பக்கம் இருந்தா அலி நியாயமா உள்ளவர், மாவியா பக்கம் வந்து தப்புன்னு சொல்றமே, அதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம், இவர் தான் ஆதாரம். இவரை அவர்கள் கொலை செய்துதான் ஆதாரமா இருக்கிறது, இந்த பக்கம் தான் நியாயம்ங்கிறதுக்கு. அப்படி ஒரு சஹாபி சொல்றாரு, இவர் யாருமே இல்லைங்கிறாரு. யார்? உமர். அப்ப என்ன பண்றீங்க, சஹாபாக்கள் எத்தனை சஹாபாக்களுக்கு எத்தனை விஷயங்கள் வந்து கவனத்திற்கு வராமல் இருந்திருக்கிறது என்பதற்கு இது கூட ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இஹ்ராம் கட்டுறோம். இஹ்ராம் கட்டக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம ஏற்கனவே இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடி நறுமணம்லாம் பூசிக்கொண்டு அதுக்கப்புறம் இஹ்ராம் கட்டிக்கலாம். இஹ்ராம் கட்டின பிறகு அந்த நறுமணம் இருக்கத்தானே செய்யும். இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நறுமணத்தை பூசிக்கிட்டீங்கன்னு சொன்னா இஹ்ராம் கட்டின பிறகு அந்த வாசம் இருந்துகிட்டே இருக்கும். இது மார்க்கத்தில் தப்பு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்தாங்க, குளிச்சவன் நறுமணத்தை பூசினார்கள், பூசிக்கொண்டு இஹ்ராம் கட்டினார்கள் என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இப்னு உமர் இதை மறுக்கிறார். நீ வந்து இஹ்ராம் கட்டுறதா இருந்தா நல்லா குளிச்சுவிட்டு இருக்கிற எல்லா வாசத்தையும் போக்கி விட்டு ஒரு வாசமும் இல்லாம தான் என்ன பண்ணணும், நீ இஹ்ராம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்னு உமர் மறுக்கிறார். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இர்ஹமுல்லாஹு அபா அப்துர் ரஹ்மான். இப்னு உமருக்கு அல்லாஹ் அபு அப்துர் ரஹ்மான் அவருக்கு ஒரு பேரு, அவர் அல்லாஹ் அருள் புரியட்டும் இந்த மாதிரி சொல்றாரு. குந்து தய்யிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தானே ரசூலுல்லாஹ்க்கு நறுமணம் பூசி விட்டேன் இஹ்ராமுக்கு முன்னாடி.
நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பூசி இருக்கிறேன், அவர் எப்படி அதை மறுக்குவாரு? இன்னும் சொல்றாங்க, தையபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை